ஹலோ ஆல் மேடம் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து வராங்க. திருச்சியிலேருந்து எப்படி உங்களுக்கு ஆக்சி ப்ளஸ் ஃபர்ஸ்ட் தெரியும் மேடம்? வணக்கம் மேடம். வணக்கங்க. எப்படி தெரியும் ஆக்சி ப்ளஸ்? எங்களுக்கு வந்து சுகர் இருக்கு, காலில் வந்து எனக்கு வெரிகோஸ் வெயின் இருக்கு. சரிங்க மேடம். நான் ஆப்ரேஷன் ஒரு 10 years பேக்கில் பண்ணிக்கிட்டேன். இருந்தாலும் எனக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி ஆகிப்போச்சு. சரி, நான் பக்கத்துலலாம் 2-3 இதுலலாம் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். சரிங்க மேடம். எனக்கு ஒரு இது ரெக்கவரி ஆகல. ஓகே. அப்புறம் வந்து நம்ம பொண்ணுனா என் அக்கா பொண்ணு திவ்யா பாலாஜி. எனக்கு மறக்காது. ஓகே. அவங்க வந்து சொன்னாங்க, நீங்க வந்து இங்க டெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. நாங்க போய் பார்த்தோம், நீங்க ஒரு வாட்டி பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் டு திவ்யா பாலாஜி மேம் தான். எதாச்சுமே தான் வந்தோம். சரி, எல்லா ஹாஸ்பிட்டலும் போற மாதிரி அது மாதிரி தான் உங்ககிட்டயும் வந்தோம். பாருங்க. வந்த உடனே பார்த்தா எனக்கு ரொம்ப, அதாவது 60 வயசு ஆகி போச்சு, பயமும் வந்துருச்சு, ஸ்கின் பிரச்சனை இருக்கு, சுகரும் வந்துருச்சு, தூக்கமே இல்லை, சுத்தமா தூக்கம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். புரியுதுங்க. இச்சிங்கனாலே எனக்கு தூக்கம். டாக்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். பட் அவங்க வந்து திருச்சியில எல்லா டாக்டர்ஸுமே பார்த்தேன் என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா டாக்டர்ஸும் நைட்ல தூக்கமேன்றதே கிடையாது. ஒரு மாதிரி ஆயில்மெண்ட் எல்லாம் போடுவோம், அரிப்பு மட்டும் உங்காது. 10 மணி டப்புன்னு முழிச்சிடும், ஒரு மணி ஆகும், டப்புன்னு முழிப்பு வந்துடும். அப்போ ஒரு மாசம் வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடும் மனசு. இப்படியே நம்ம முழிச்சிட்டு இருந்தோம்னா நமக்கு பிபி ஏறி என்ன ஆக போதோ அப்படின்னு பயம் வந்துருச்சு. ஏன்னா ஏஜ் இருக்கு, ஏஜ் ஆயிடுச்சு. பிபி ஏறி தான் என்ன திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சார் அப்ப நீங்க தான் எனக்கு தேங்க்ஸ் வாங்கி கொடுத்த மாத்திரை அவ்வளவு மருந்து இருக்கு, திரும்ப அடுத்தடுத்து யாரும் சொல்றாங்க அவங்க எல்லாம் போயிட்டு இருந்தோம். அப்புறம் இங்க வந்தவொடனே தான் எனக்கு பயங்கர, என்ன சொல்றது, பயங்கர மைண்ட் வந்து அமைதியாச்சு. அந்த 60 வயசுன்றது பயந்த வயசு போய் நமக்கு பேக்ல போற மாதிரியே இருக்கு. பாத்தீங்களா சார்? அப்ப நீங்க தான் சார் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் இவ்வளவு நேரம் ட்ரீட்மெண்டோட ரெஸ்பான்ஸ் கேட்டேன், அவங்க உள்ள உண்மையாலுமே இவ்வளவு சொல்லல. ஐ அம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். சோ தூங்குறீங்க நல்லா, ஆக்சி ப்ளஸ். எனக்கு தூக்கம் இப்ப வருது, ஈவன் நைட்டு வேணா கொஞ்சம் தூங்குறேன். இப்ப நீங்க கொடுத்த ஆயில்மெண்ட் மருந்து எல்லாமே சாப்பிடுறேன். ஒரு நேரம் மிஸ் ஆனா கூட அது எனக்கு ஒரு இதா தெரியல. இல்ல இச்சிங் வந்து அவ்வளவு சிக்னிஃபிகண்டா இல்ல. சோ இந்த வீடியோ மெயின் பர்பஸ் என்னன்னா, அதாவது ஸ்கின்ல வந்து ஒரு ப்ராப்ளம், அலர்ஜி ப்ராப்ளம் ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்குன்னா அதை நீங்க ஸ்கின் ப்ராப்ளமா மட்டும் நினைக்க கூடாது. தேங்க்யூ சோ மச். அதாவது ஸ்டொமக் கொஞ்சம் க்ளீன் ஆயிடுச்சுனாலே ஸ்கின் ப்ராப்ளம் இது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாதுமா. உண்மைதான். உங்களுக்கு ஸ்டொமக்ல வந்து கிளியர் ஆயிடுச்சுனாவே 2-3 செட்டிங் வந்துனீங்கன்னாவே அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது கிளியர் ஆயிடும் அப்படின்னு சொன்னது நீங்க தான். அதுதான் உண்மை. ஏன்னா நிறைய பேரு, நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க தாத்தா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போவார், பழனியில இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல். அவர் சொல்லுவார் அடிக்கடி, இங்க வந்தா எல்லா நோயும் சரியாகும். அவங்க ஏன் அங்க எல்லா நோயும் சரியாகுதுன்னா அவங்க ட்ரீட்மெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா சரி பண்றது. அதுதான் பாக்குறீங்க. அதே மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு இந்த சிட்டிசன் சீனியர் சிட்டிசன் அதெல்லாம் பார்த்து அவங்க தகுந்த மாதிரி கொடுக்கணும். இனிமா கொடுக்குறப்ப யாருக்கு முன்னாடி கொடுக்கணும் பின்னாடி கொடுக்கணும் அதெல்லாம் யோசனை பண்ணி தரீங்க. இன்னைக்கு சனிக்கிழமை அவ்வளவு கூட்டமா இருந்துச்சு, நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன்னா இவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண கூடாது. 2 பேருமே சுகர் டவுன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுவும் நீங்க பண்ணிட்டீங்க. எனக்கு அதுதான் எனக்கு இன்னைக்கு ரொம்ப, நான் ஆக்சுவலி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். அதுக்கு ரீசன் என்னன்னா, 2 பேருமே இன்னைக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அவங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண விடக்கூடாது. ஏன்னா திரும்பி டிராவல் பண்றாங்க, திருச்சியில இருந்து இங்க வராங்க. மெயின் திருச்சியில இருந்து வரோம், மெனக்கெட்டு வரோம். எங்க சார் வந்து பிசினஸ் டைமே கிடைக்காது. அவர் இந்த டயத்தை ஸ்பெண்ட் மாதிரி பண்ணி வரோம்னா அது பெரிய இதுதான். கிரேட்ஃபுல் தான் நான் சொல்லுவேன். நான் தான் நன்றி சொல்லணும் உங்களுக்கு. அதாவது அவருக்கு வந்து நான் கோவம் கம்மி பண்ணி கொடுத்துட்டேன், அதனால அவரே அண்ட் மோரோவர் அவங்க மூலமா அந்த சர்க்கிள் இப்பதான் பேசும்போது தெரிஞ்சது, திருச்சியில இருந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. இப்ப எங்க மூலியமா நிறைய பேர் வருவாங்க. ஆமா, கட்டாயம். நாங்களும் 4 பேரை சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம். அங்க போய் பாருங்க, ஏதானோ அங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது தெய்வத்தை உங்க ரூபத்துல பார்த்த மாதிரி. மேடம் இது வந்து எனக்கு ஐயோ அவங்க வயசு என்ன, அவங்க இதெல்லாம் சொல்லலாம் கிடையாது. ஒரு வியாதி நிவர்த்தி பண்றாங்கன்னா அவங்க தெய்வம். இது எனக்கு எமோஷனல் ஆகுது. ஐ ஃபீல். ஏன்னா இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து பயங்கர எமோஷனல் ஆகுது. அதாவது இல்ல அந்த பொண்ணு வீடியோ எடுத்துட்டு இருக்க பொண்ணுக்கு தெரியும் இன்னைக்கு நான் எவ்வளவு டவுன்ல இருந்தேன். அந்த பொண்ணு வந்து இன்னைக்கு பார்த்தாங்க, மேம் வந்து இன்னைக்கு இப்படி இருக்கவே மாட்டாங்களே, ஏன் இப்படி இருக்காங்க. நான் யாரு மேலேயும் கோவப்பட மாட்டேன். பிளஸ் இன்னைக்கு வந்து
வந்து உங்களை இவ்வளோ நான் கைண்டா ட்ரீட் பண்ணி நீங்கன்னு இல்லை மேடம், மோஸ்ட்லி என்கிட்ட வர நீங்க எல்லா கோவமே படலாம். வேற இது அந்த பயங்கரமா கோவப்படுவீங்க. எங்களுக்கு பயமாயி போச்சு, ஐயோ நம்மளை வச்சுட்டு அவங்க திட்டுறதுக்குன்னு இல்லை மேடம், 2 பேருமே சுகர் இருக்கு, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது, பசிக்கும், திரும்பி டிராவல் பண்றீங்க, எல்லா விஷயமும் நம்ம பார்க்கணும். அதாவது வரீங்க போறீங்கிற ஒரு இது மாதிரி ஒரு ரோபோட் மாதிரி இருக்காதீங்க. இங்க பொறுத்தவரையும் அந்த அந்த பர்சனலைஸ்ட் கேர். அதாவது இன்னொன்னு என்னன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் வந்தோடனே எப்பவுமே ஹாஸ்பிட்டல் வாசப்படி ஏறப்பே பிபி செக் பண்ணா வீட்டுல நார்மலா இருக்கும், வீட்டுக்கு வந்தோடனே அந்த பயத்துல ஏறிக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. வீட்டுக்கு ஏதோ வீட்டுக்கு ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. பிபிஐ செக் பண்றப்ப பிபி நார்மலா இருக்குன்றாங்க. ஆச்சரியமாவும் இருக்குது. ஓகே, இவ்வளோ நேரம் எனக்கு இருந்து உங்க டெஸ்டிமோனியல் சொல்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல். இது வந்து என்ன நீங்க சேவை செய்யணும், ரொம்ப பேருக்கு சேவை செய்யணும். எனக்கு நீங்களே ஹெல்த்தை பாத்துக்கணும். ஆமா, இன்னைக்கு எனக்கு நல்லா சாப்பிட சொல்லி சொன்னாங்க. நீங்க நல்லா இருந்தா தான் பல பேரை வாழ வைக்க. எனக்கு ஐம் கிரேட்ஃபுல்மா. அம்மா நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் இவங்க நல்லா தெலுங்கு பேசுறாங்க, எங்க திருச்சி சைடுல இருந்து வந்ததால நல்லா தெலுங்கு பேசுறாங்க. ஐ காட் அ ஃபேமிலி கனெக்ட். அண்ட் இது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணு உள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க மருமகன், அவங்க ஃபாதர் இன், அதாவது சம்பந்தி, அப்புறம் வந்து மருமகள் எல்லாருமே இருக்காங்க. ஒரு ஃபேமிலில ஒரு 10 பேருக்கு மேல இங்க வராங்க. அனுப்பி விட்டுட்டு ஸோ இப்போ அதுக்கு ரீசன் என்னன்னா, கண்டிப்பா டிஃபரன்ஸ் இல்லாம யாருமே வரமாட்டாங்க. இந்த அவேர்னஸ் வீடியோ எதுக்குன்னா, ஒரு ப்ராப்ளம் வந்து ரொம்ப லாங்கா இருக்கும் போது அதோட ரூட் காஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சு கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் முத்தாமையும் அது அட்வான்ஸ் ஆகாமையும் அது திரும்பி திரும்பி வராமையும் நம்ம பாத்துக்கலாம். அதுதான் அதே மென்டல் வரி ஆகி போகுது இல்ல. கண்டிப்பா அவங்க அஃபெக்ட் ஆனா உண்மை. இன்னொன்னு விஷயம் சொல்லணும் என்ன, இவங்க தான் அவங்க பேர குழந்தைய பாத்துக்கிறாங்க. ஸோ அப்ப அந்த குழந்தையும் அஃபெக்ட் ஆகும், அந்த பொண்ணு அஃபெக்ட் ஆவாங்க, ஒரு ஃபேமிலியே அஃபெக்ட் ஆகுதுங்கிறதுனால. ஸோ அது வந்து ஒரு பெண்ணோட ஹெல்த், ஒரு ஃபேமிலியோட ஹெட்டோட ஹெல்த்தை நான் கேர் பண்ணும்போது அந்த ஃபேமிலியே ஹாப்பியா இருக்குன்னா அது வந்து அதை விட எனக்கு பிளெஸிங்ஸ் வேற எதுவுமே இல்லை. அண்ட் மோர் ஓவர் அடிக்கடி வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் அது என்ன இன்னைக்கு மெயின் மிஸ்டேக் ஆச்சுன்னா, அவங்க வந்து திருச்சியிலேருந்து வரும்போது சிபி டாக்டர் பார்க்க வருவாங்க, அடுத்து அவரை பார்க்க வரும்போது என்னை பார்க்க வந்தால் போதும் தான் நான் சொன்னேன் நான் லாஸ்ட் டைமே. ஸோ அப்போ வந்து ஹாஃப் டே ஆக்சி ப்ளஸ்க்குன்னு அவங்க ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஹாஃப் டே அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது தான் அவங்களோட ஹெல்த் இவ்வளோ நல்லா இருக்கு. அந்த அரை நாள் நீங்கள் வந்து யோசிக்கக்கூடாது, உங்கள் ஹெல்த்துக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் டைமு. இல்லைனாட்டி வெல்னஸ்க்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலைன்னா யூ ஹாவ் டு worry about illness. அதாவது நோய் வந்ததுக்கப்புறம் நீங்கள் worry பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் மெயின் மோட்டிவ் ஆஃப் த வீடியோ. சார் எதுவுமே பேசலன்னு நினைக்காதீங்க, சார் எல்லாமே உள்ள சொல்லிட்டாரு. சந்தோஷம், ரொம்ப சார் எதுவுமே உள்ள சொல்லிட்டாரு. எங்களுக்கு வந்தது வந்து பயங்கர திருப்தியா இருக்கு. ஆமா, தேங்க்யூ. ஒரு எப்படி சொல்றது, சொல்ல வாயில்லை. ஐயோ மேடம், நீங்க வந்து எனக்கு தெய்வம்னு சொல்லிட்டீங்க. நான் அவங்களோட ரொம்ப சின்ன, ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். வீட்லயே கூட தெரியாது, நான் காட்டிக்க மாட்டேன். ஏன்னா சரி அவங்க எல்லாருமே ஃபீல் ஆவாங்க அப்படின்ட்டு. இவ்வளோ சாப்பிட்டு நமக்கு இவ்வளோ ஒண்ணுமே குணமாக மாட்டேங்குது, டென்ஷன் வேற நமக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன, ஓசோன் தெரப்பி இதை பற்றிலாம் வந்து அவேர்னஸ் இருந்தது. எல்லா பண்ற எல்லா தெரப்பியுமே எனக்கு வந்து எல்லாமே தெரியும். பட் எங்க ப்ராப்பரா எடுத்துக்கிறதுங்கிறது சரியான ஆளுங்க இல்ல. எல்லாமே இருக்கு, எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்றது இருந்து எல்லாம். நான் ஒரு 12 வருஷம் முன்னாடி எடுத்திருக்கேன். அப்பயே வந்து இந்த சென்னையில எடுத்துட்டு வந்தேன். வெரி குட் சார். ஓசோனை பத்தி நான் ஓசோன் பியூரிஃபையர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிருக்கேன். வெரி குட் சார். சோ 18 வருஷம் முன்னாடி அப்ப ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ듀ஸ். அப்ப உங்களுக்கு ஓசோனோட பவர் பத்தி சொல்லுங்கங்கறது நான் புக் போட்டுருக்கேன். அத பத்தி அப்போ நான் சொல்லவே தேவையில்லை, தெரிஞ்சதுனால தான் வந்து நான் ஓசோன் தெரப்பி கேட்டிங்களா, திரும்பி நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க, அதனால தான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. எல்லாமே இப்ப வந்து அல்கலைன் வாட்டர் யூஸ் பண்ணனும்ங்கிறதுக்கு நான் வீட்ல அல்கலைன் வாட்டருக்கு இது போட்டுருக்கேன். 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி சோ இதெல்லாமே அவேர்னஸ் இருக்கும். பட் இத வந்து ஒரு காம்பாக்ட்டா எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல கிடைச்சது எனக்கு இங்க தான். அதுதான் இப்ப இருக்காங்க, ரொம்ப பேர் இருக்காங்க, மை சென்டர்ஸ் இருக்கு, போயிருக்கேன். பட் அவங்களுக்கு என்னன்னா எஜுகேஷன் இருக்குமான்னு தெரியாது. வெரி குட். இந்த எஜுகேஷன் இருக்காது. அவங்க ஏதாவது ஒண்ணு வச்சுக்கிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கண்டிப்பா அதோட சைடு எஃபெக்ட் என்ன இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. உண்மைதான் உண்மைதான். இப்ப நீங்க எனக்கு பெரிய விஷயம் என்னன்னா 2 பேரும் டாக்டர்ஸ், ரொம்ப அதுல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சூப்பர் எம்டி டாக்டர்ஸ். ஒரு தைரியம் இருக்கு. அதாவது அந்த ட்ரீட்மெண்ட்லயும் ஒரு நம்பிக்கை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப பிரச்சனை, ஸ்டாஃப் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, என்னன்னே தெரியாது. இல்ல ஸ்டாஃப்னா நல்ல குணமா என்ன அட்வான்டேஜ்னா நீங்க உங்களோட கைடன்ஸ்ல நடக்கிறதுனால அது வந்து எனக்கு 100% திருப்தியா இருக்கு. ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட கேர் பண்ணிட்டே இருக்கீங்க. ஃபாலோ பண்றது ஆமா, அத ஃபாலோ பண்ணனும். அது பண்ணலன்னா அது எக்ஸாம்பிள் இப்ப ஆக்ஸிஜன் தெரப்பி சொன்னாங்க. ஆமாங்க. பட் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கு.
ஆமாங்க. ஒரு கரெக்டா தெரியாதவர்கிட்ட போய் ஆக்சிஜன் இப்ப திருச்சிலேயே இருக்கு சரிங்க. ஆக்சிஜன் தெரப்பி திருச்சிலேயே வந்துருச்சு. எடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்னு தெரியாது. சரிங்க. மேஜரா காம்ப்ளிகேட் ஆனாலும் இருக்கலாம். ஆக்சிஜன் தெரப்பி ஒரு சீரியஸான விஷயம். அது புரிஞ்சு செய்யறாங்களா புரியாம செய்யறாங்களான்னு தெரியாது. கமர்ஷியலா போயிட்டாங்கன்னா கஷ்டமாயிடும். உண்மைதான். நீங்க திருச்சியிலேயே கூட எங்களுக்கு பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணி நிறைய ரெக்வெஸ்ட் வருது. கண்டிப்பா அவங்களே இடம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஓபன் பண்ணிடலாம். So I'm great. சார்கிட்ட கூட கேட்டோம். Okay, பிரான்ச் ஆளு இங்கே கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேத்துக்கு மேல இது சொல்லிட்டாங்க. திருச்சியில இருந்து ஒரு நகைக்கடை ஓனர், அப்புறம் வந்து ஹோட்டல் ஓனர், இப்பதான் சொன்னேன். எல்லாருமே கேட்பாங்க. கண்டிப்பா உங்களோட பிளஸிங்ஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து திருச்சியில நாங்க வருவோம் கண்டிப்பா. தாராளமா நீங்க சொல்லுங்க. மந்த்லி ஒரு சாரி ஒரு வாட்டி வந்துட்டாவே போதுமே. குழந்தை கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டோம். இப்போ உங்க பாப்பா அது உங்க ஃபேமிலியும் பார்க்கணும். அதுக்குதான் மெயின் ரீசன். என் பையன் கொஞ்சம் ஸ்கூல் போயிட்டானா நான் ஓடிடுவேன். நான் ஃளைட் எடுத்துருவேன். So that's இப்பதான் ஈஸி ஆகி போச்சு. நான் வந்துருவேன் கண்டிப்பா. நான் இப்பதான் திருச்சிக்கு வந்தேங்க சார். ரீசென்ட்லி வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் திருச்சி. அண்ட் பெருமாள் பார்க்க நான் அடிக்கடி வருவேன் நான். அண்ட் ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் லவ். இதெல்லாம் தான் இது சார் சொன்னதில்ல, ஓசோன் பற்றி 18 வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சிருக்காரு. ஸோ தோஸ் ஹூ நோ த வேல்யூ ஆஃப் ட்ரீட்மெண்ட் எங்கே இருந்தாலும் வருவாங்க. எங்கள் பேரே ஆக்சி ப்ளஸ், நாங்கள் ஆக்சிஜன் தான் கொடுப்போம். ஓசோன் இஸ் அன் ஆக்டிவேட்டட் ஃபார்ம் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ O3, O2ங்கிறது ஆக்சிஜன், O3ங்கிறது ஓசோன். அந்த O3 மாலிகுல் கொடுக்கும்போது ஏஜிங் ரிவர்ஸ் ஆகும், உங்கள் டயபெட்டிக் வந்து அண்டர் கண்ட்ரோலில் வரும், அண்ட் பாடி வந்து ஹெல்த்தியாகவும் ரெஜுவினேட்டடாகவும் இருக்கும். அண்ட் அவங்கள வந்து தனியாக ஓசோன் டெஸ்டிமோனியல் நான் தனியாக எடுக்கிறேன். ஏன்னா பிகாஸ் அது இன்னும் ப்ராப்பராக நம்ம ஸ்டார்ட் பண்ணல. ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் த லவ் அண்ட் அஃபெக்ஷன். தேங்க்யூ. நாங்கள் நல்லா இருக்கணும். அச்சோ மேடம், நீங்கள் ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தாலும் எனக்கு வந்து இவ்வளோ பிளஸிங்ஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் இது மாதிரி இருக்கிறது தான் ரொம்ப ரேர். எனக்கு கம்மி கம்மின்ட்டாங்க. அது மாதிரி ஆளுங்க தான் ஜாஸ்தி இருக்கணும். நான் லாஸ்ட் டைம் வரும்போது கூட அவங்களுக்கு அவ்வளோ ஒர்க் இருந்தாலும் நான் இவங்க ஃபேமிலி வந்துட்டாங்கன்னா ஸ்பெஷல் கேர் உள்ள விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அண்ட் அந்த ட்ரஸ்ட் அண்ட் நம்பிக்கையில தான் அவங்க திருச்சியிலேருந்து கிளம்பி வராங்க. அண்ட் ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் தட். அவங்க ஈவன் திவ்யா பாலாஜி மேம்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ மேம். அவங்க மூலியமா தான் நாங்கள் வந்தது. அதுதான் சொல்றேன். திவ்யா பாலாஜி மேம்க்கு தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நான் சொல்லுங்க.